அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நமக்கு ஒன்றும் குடும்பத்தாருக்கும் உள்ள கவலைகளை போக்கி மன நிம்மதி தரும் ஒரு முக்கிய ஆலயத்தை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்பமும் துன்பமும் நிறைந்த அந்த வாழ்க்கையில் முழு சோகமே தன் வாழ்க்கையாக அனுபவித்து கொண்டிருக்கும் நம் மக்களுக்கு, ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே மன நிம்மதி தரும் முக்கிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. சோகம் மட்டுமே வாழ்க்கையாகாது. நிம்மதி இருந்தால் மட்டுமே மனதின் வலிமை உறுதிப்படும். கண்டிப்பாக இங்கு இருக்கின்ற மூலவர் உங்களுக்கு அந்த வலிமைகளை நிச்சயம் கொடுப்பார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் பார்க்கும் ஆலயமானது அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோயிலானது கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் என்ற ஊரில் உள்ளது. இங்கே மூலவராக பாடலீஸ்வரர் உள்ளார். இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகும். இங்கு இறைவியாக பெரியநாயகி அம்மன் உள்ளார். இங்கே தலை விருட்சமாக பாதிரி மரம் அழகாக உள்ளது. இந்த கோவிலின் தல சிறப்புகள் இருக்கின்ற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அழகாக காட்சி தருகிறார். இது 229வது தேவார தலம் இந்த தலம் ஆகும். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். எப்பொழுதும் மன கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மருந்தாகவும் விளங்குகிறார். மக்கள் அனைவரும் தன் குடும்பத்தினருடன் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு இருக்கும் சிவகோரை தீர்த்தத்தில் தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் குளித்துவிட்டு இறைவனுக்கு திரவிய பொடி மற்றும் நல்லெண்ணெய், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நீங்கள் கொடுத்து வந்து இங்கே இருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்தவுடன் கிடைக்கும் அந்த தீர்த்தத்தை உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் உண்ணலாம். இங்கு இருக்கும் சிவன் கரை தீர்த்தமானது ஈசானி மூலையில் இருப்பது நாம் பார்க்கும் வாஸ்து முறைப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைவிடம் ஆகும். இது தவிர இங்கே இருக்கும் மூலவருக்கு ஒவ்வொரு கார்த்திகையிலும் 5 திங்கட்கிழமைகளும் தொடர்ந்து சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் 2 அபிஷேகங்கள் சிறப்பாக செய்யப்படுகிறது. மறக்காமல் அபிஷேகம் செய்யப்படுகின்ற நாட்களில் உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் அவர்களை அழைத்து வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். மேலும் இங்கே இருக்கும் மூலவரான சிவபெருமானுக்கு வேஷ்டி, இறைவிக்கு மஞ்சளால் பொடி செய்யப்பட்ட மஞ்சள் பொடி, உடைமைகள் ஆகியவற்றை இறைவிக்கு வாங்கி வந்து நீங்கள் வணங்கலாம். இறைவியுடன் பெருமான் நடனம் ஆடினார். யார் சிறப்பாக நடனம் ஆடுவது என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருந்தது. அப்போட்டி போடும்போது பெரும்பாலும் பெருமான் அவர்கள் இதில் தோல்வி உற்றார். இதனால் மனம் தளர்ச்சி அடையாத பெருமான் இறுதியாக வெற்றி பெறுவது நான் தான் என்று கூறிக்கொண்டே இருந்தார். இதனால் கோபமடைந்த இறைவி பெருமானின் 2 கண்களையும் பிடுங்கி மண்ணில் புதைத்தார். அவர் வழியில் துடித்தார். இதனால் பிரபஞ்சத்தின் அந்த நாள் மட்டும் முழுக்க இருள் சூழ்ந்து போனது. இந்த செய்தி சிவபெருமான் காதிற்கு சென்றவுடன் நீ செய்தது தவறு என்று இறைவி அவர்களிடம் கூறுகிறார். மேலும் இதற்கு பரிகாரமாக அவரது 2 கண்களையும் மீண்டும் கொடுத்துவிட்டு அதற்கு அவரும் அந்த 2 கண்ணையும் மீண்டும் அவருக்கு அளிக்கிறார்கள். மேலும் இந்த பரிகாரம் முழுவதும் தீர்க்க வேண்டும் என்றில் பூலோகம் சென்று அங்குள்ள ஒவ்வொரு சிவாலயத்தை நீங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும்போது இடது தோளும் இடது கண்ணும் ஒரே நேரத்தில் வேகமாக துடிக்கின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அப்படி அந்த இடது கண்ணும் இடது தோளும் துடித்த ஒரே நேரத்தில் அமர்ந்து கொண்ட இடமே இந்த ஆலயம் ஆகும். இங்கு அவர் எந்த உருவமும் இல்லாமல் ஆர்வமாக மறைந்து காட்சியளிக்கிறார் என்பது இந்த தலத்தின் முக்கிய சிறப்பாகும். எனவே குடும்பத்தில் நிம்மதி, ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து நாங்கள் கூறியுள்ள பரிகார முறைகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.